என்னுடைய கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் எங்களுடைய முதல்வர் ஐயாக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். என்னுடைய திராவிடம் ஆட்சி எப்பையெல்லாம் வருகின்றதோ அப்பெல்லாம் எங்களைப் போல அடித்தட்டு மக்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். கலைஞர் ஆட்சி என்று சொன்னாலே வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக பதிவு முப்படி அடிப்படையில் வேலை நிமித்தம் செய்யப்பட்டால் எங்களைப் போல ஏழை எளிய மக்கள் ஆசிரியராகவும் மற்ற பணியிலே சிறப்பாக நடைபெற்றது. குக்கிராம அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பணி என்பது கிடைத்தது. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நான் மதிக்கிறேன், தலைவணங்குகிறேன். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஆசிரியராக இருந்தவர் நீட்டு டெட் எழுதி பரீட்சையில் பாஸ் பண்ணவர் தான் ஆசிரியராக இருந்தாரா? ஆனால் அக்காலத்தில் கலைஞர் ஆட்சியிலே சிறப்பான முறையில் பதிவு முப்படி அடிப்படையில் போடப்பட்ட ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் பாடம் நடத்தினார்கள். அதே போல் 81, 82, 77, 85 ஆண்டுகளில் பிறந்த மாணவர்கள் பதிவு முப்படிகளில் யாரும் வேலைக்கு செல்ல முடியவில்லை. காரணம், தொடர்ந்து 10 ஆண்டுகாலமாக அதிமுக ஆட்சி நடைபெற்றதனால் டெட் ஸ்லைட் என்ற ஒரு தேர்வு வைத்து மேல்தட்டு மக்கள் மட்டுமே வேலைக்கு செல்லக்கூடிய அவலநிலை உருவாகியது. காரணம் என்னவென்று சொன்னால், சிலபஸ் நீட் என்ற தேர்வு எழுதுகின்ற பொழுது அதான் அப்டேட் படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் 81, 82, 75, 77 பிறந்தவர்கள் சிரமப்படுகிறார்கள். ஆனால் 200க்கு 200 வெல்வோம் என்ற எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வருக்கான இணங்க பதிவு முப்படைப்படில் பணி நியமனம் செய்தால் எங்களை போன்ற கோடிக்கணக்கான படித்த பட்டதாரிகள் எப்போதுமே திமுக ஆட்சிதான். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கின்றவர்கள் கூட திமுக ஆட்சி வந்தால் தொடர்ந்து வந்திருந்தால் என்னுடைய மருமகள் வேலைக்கு போயிருப்பார்களே என்று ஆதங்கப்படுகின்ற சூழ்நிலை நாங்கள் கண்கூடா பார்க்குறோம். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் மக்களோடு மக்களாக பயணித்து கழகப் பணியை 4 மணி நேரம் ஒதுக்கி செய்வதனால் மக்களை சந்திப்பதனால் மக்கள் குறையாக இருக்கிறார்கள். இந்த பதிவு மற்றவர்களுக்கு புண்படும் என்றால் சொன்னால் உங்கள் பொற்பாதங்களை வணங்குகிறேன். காரணம், நாங்களெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. நீட்டு டெட்டு ஸ்லைட்டு எழுதுவதற்கு கோச்சிங் கிளாஸ் தான் போனோம், அதுக்கு வறுமையால் இல்லை. ஆனால் கலைஞர் ஆட்சினால் தான் கொண்டு வரப்பட்டது மாவட்டத்திற்கு 4-5 பிஎட் கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகள். ஆனால் கல்லூரியை கொண்டு வந்த ஐயா அவர்கள் சீனியாரிட்டி மூலமாக வேலை கிடைத்துவிடும் என்று நாங்கள் எல்லாம் அவரோடு படித்து தேர்ச்சி பெற்றோம். ஆனால் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி வந்ததனால் எங்களால் படிக்க முடியவில்லை, வேலைக்கு செல்லவில்லை. எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் முயற்சி எடுத்து மருத்துவத்திற்கு எப்படி நீட்டு எதிர்ப்பார்களோ அதே போல் எங்களுக்கு சீனியாரிட்டி பதிவு முப்படைகள் போடுவார்கள் என்று உங்கள் பொறுப்பாதங்களை கேண்டி கழக உடன்பிறப்பு சார்பாகவும் என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு பார்க்கும் அனைவரும் மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், பதிவு முப்படியில் வேலை சேர்ந்த ஆசிரியர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் தேர்ச்சியோடு கற்றுக் கொடுத்தனால்தான் இப்போது தமிழகம் வெற்றி தமிழக நடைபெறுகிறது என்று உங்கள் பொற்பாதங்களை கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.